சாப்பிட்டாச்சு. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, எறா குழம்பு, கருவாடு குழம்பு. அப்படி உள்ள என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த விஷப்பாம்புகளோட ஸ்னேக் ஷோ தாங்க. அந்த அம்மா பாம்பு அப்படின்னு இது வந்து ரெப்டைல் பார்க் டெக்னிக்கலா. இது ஒரே இடத்துல ஒரு நூற்றுக்கணக்கான முதலைகள் போட்டு வச்சிருப்பாங்க. முதல்ல பாருங்க, ஒரு முதலையோட இன்னொரு முதல்ல சண்டை போட்டு வால் துண்டா இருக்கு பாருங்க. 40 வருஷம் வாழ்ந்த ஒரு முதல் 500லேருந்து 700 கிலோவாம். அடுத்தது எங்கடா கிளம்பிட்டேன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. குரோக்கடைல் பார்க் தாங்க போயிட்டுருக்கோம். வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம், சரி என்ன பண்ணலாம், எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நாளாக குழந்தையும் கேட்டுகிட்டே இருந்தான் குரோக்கடைல் பார்க் போகலான்னு. ஏன்னா அது வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம், இங்கே இந்த கோலம் தாண்டி இருக்குது ஆக்சுவலாக. சரி ரொம்ப நாளாக போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இது நாங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி போகலங்க, 7வது அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 5-6 வாட்டி போயிருப்போம்னு நினைக்கிறேன். அத்தனை வாட்டி போயிருப்போம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி சண்டே மத்தியானம் வேறு சாப்பிட்டு போயிடலாம். வீட்லேயும் இன்றைக்கி எதுவும் சமைக்கலை. இந்த ஹோட்டல் குருன்னு ஒன்று இருக்குது மகாபலிபுரம் முன்னாடி. ஸோ அங்கே போயிட்டு சூப்பராக ஒரு நான்வெஜ் மீல் சாப்பிட்டு அப்படியே ப்ளசண்ட்டாக போயிட்டு அதுக்குள்ளே ஈவினிங் வெயில் தாழ போயிட்டு குரோக்கடைல் பார்க்கையும் நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றி பார்த்துட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு போவாங்க. வாங்க போயிட்டே பேசலாம். சாப்பிட்டு பேசுகிறேன். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு இப்போ முடிச்சாச்சு. குரோக்கடைல் பார்க் போயிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயிறார சாப்பிட்டோம். நல்ல 2 நான்வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி நெத்திலி 65 வைஃப் சொன்னால், நான் வந்து ஒரு தந்தூரி சிக்கன் சொன்னேன். சூப்பராக ஜம்முன்னு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, எறா குழம்பு, கருவாடு குழம்பு, அப்படியே லைனாக அடிக்கிடுவாங்க அந்த ஹோட்டலில். சூப்பராக சாப்பிட்டுட்டோம். இவன் குழந்தை ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கைனெட்டிக் ஸ்டாண்ட் வேணும்னு கேட்டான், அதுவும் வாங்கியாச்சு. காட்ரா விஹான், அந்த வாசல்லே ஒரு கடை இருக்குங்க, அதையும் வாங்கியாச்சு அவனுக்காக. ஓகே விஹான், அந்த கைனெட்டிக் ஸ்டாண்டையும் வாங்கியாச்சு. இப்போ அடுத்தது குரோக்கடைல் பார்க் தான் போயிட்டே இருக்கோம். வாங்க அங்கே போயிட்டு பேசுகிறேன். குரோக்கடைல் பார்க் வந்துட்டோங்க. கார் பார்க்கிங் வெளியவே இருக்குது. அது ஃபில் ஆனாலும் அப்படியே கொஞ்சம் ரோட் ஓரமாக விட சொல்லுவாங்க. செக்யூரிட்டி அங்கேயே இருப்பாங்க. பார்க்கிங்க்கு 30லேருந்து 50 ரூபா சார்ஜஸ்ஸு. உள்ள என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 100 ரூபா, கிட்ஸ்க்கு 50 ரூபா. டிக்கெட் வாங்கிட்டு ஜாலியாக உள்ளே போகலாம். வாங்க போய் கொடுப்போம் அவர்கிட்ட. 2 adults 1 kid சொல்லு. Go inside. Say thank you. உள்ளே வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த விஷப்பாம்புகளோட ஸ்னேக் ஷோ தாங்க. அந்த விஷப்பாம்போட உடம்புலேருந்து விஷத்தை எப்படி எடுக்கிறதும் காமிப்பாங்க. அடல்ட்ஸ்க்கு வந்து 30 ரூபா டிக்கெட்டு, கிட்ஸுக்கு வந்து 18 ரூபா. கவலைப்படாதீங்க, இது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் உள்ள டிக்கெட். இதுக்கப்புறம் நீங்கள் குரோக்கடைல்ஸ் பார்க்குறதுக்குலாம் எதுவும் டிக்கெட் இல்லை, அது நம்ம வெளியவே வாங்கிட்டோம். ஆனால் என்னென்னா இந்த ஷோவை வந்து நம்ம ரெக்கார்ட் மட்டும் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பானையில் இந்த கட்டு விரியன், கண்ணாடி விரியன், கொம்பேரி மூக்கன், அதுக்கப்புறம் நல்ல பாம்பு, கோப்ரா, வைப்பர், சாஸ்கேல் வைப்பர், இந்த மாதிரி பாம்புகள்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லி காமிப்பாங்க. நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்தே பார்க்கலாம். வியான், how was your snake seeing experience? இங்கே பாருடா, லுக் அட் மீ. வா குரோக்கடைல்ஸ் போகலாம். அப்பா செம பயமாக இருந்ததுங்க பாம்பெல்லாம். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கக்கூடாதுங்க. ஆனால் எனக்கு வந்து பயமாகவே இல்லை. ஆமாம். ஸோ அந்த பாம்புகளை பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த குரோக்கடைல் பேங்கோட மேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, எங்கே என்ன குரோக்கடைல்ஸ் இருக்குன்னு. ஐயோ அம்மா பாம்பு அப்படின்னு நானுமே பயந்துட்டேங்க. இது வந்து ஒரு சிலை, ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் பாம்பு மாதிரியே இருக்குது. அதை பார்த்துட்டு திரும்பினீங்கன்னா இங்கே சைடில் அடுத்தது டார்டாய்ஸஸ் பார்க்கலாங்க. தண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் அன்க்ளீனாக தான் இருக்கும், ஆனால் நிறைய வெரைட்டி டார்டாய்ஸஸ் வச்சுருக்காங்க. இது பேர் மட்டும் தாங்க குரோக்கடைல் பார்க். இங்கே குரோக்கடைல்ஸ் மட்டும் இல்லை, குரோக்கடைல் இருக்குது, டார்டாய்ஸ் இருக்குது, ஸ்னேக்ஸ் இருக்குது, வேறு என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க. ரெப்டைல்ஸ், இது வந்து ரெப்டைல் பார்க் டெக்னிக்கலாக. இப்போ நிஜமான குரோக்கடைல் பார்க்க போகலாமா? ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு மேப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. உலகத்தில் எந்தெந்த நாட்டில் என்னென்ன மாதிரி முதலைகள் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த குரோக்கடைல் பார்க்லேயே இந்த சென்டர் பாண்டு முக்கியமான இடங்க. இது ஒரே இடத்துல ஒரு நூற்றுக்கணக்கான முதலைகள் போட்டு வச்சுருப்பாங்க. பாண்டு தண்ணி கொஞ்சம் கலங்களாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் லக்கியாக இருந்தால் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ இந்த இடத்துல ஃபீட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி நீங்கள் மத்தியான டைமில் வந்தீங்கன்னா அதை பார்க்கலாம். பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான பயமான கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்.
உங்களுக்கு தெரியுதாங்க தண்ணி உள்ளேருந்து வெளியே வர ஒரு 2 முதலைகள். ஆக்சுவலாக இங்கே நிறைய இருக்குங்க. மேபி தண்ணி உள்ள சிலது இருக்கும், சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். முதலைகளால் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கே ஆபத்து. இந்த முதலை பாருங்கள், ஒரு முதலையோட இன்னொரு முதலை சண்டை போட்டு வால் துண்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், வெயிலுக்கு எல்லாம் ஜம்முன்னு ஜாலியாக மண்ணில் படுத்துருக்கு. தண்ணியில் போய் கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்புறம் மண்ணில் வந்து கிடக்கும். இதுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு மூவே பண்ணாதுங்க, பல மணி நேரத்துக்கு கூட மூவே பண்ணாது. அப்படி இருந்து தான் இறைய வந்து. இந்த ரணகலத்துலேயும் ஒரு குதூகலம்னு சொல்கிற மாதிரி இந்த பயங்கரமான குரோக்கடைல்ஸ் இருக்கிற இடத்துலையும் ஒரு ஃபன் ப்ராங்க் ஒன்று வச்சுருக்காங்க. ஐ வில் ஷோ யூ த டேஞ்சரஸ் அனிமல்னு ஒரு டப்பா இருக்கும். திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கண்ணாடி தான் இருக்கும். அதில் நம்ம மூஞ்சி தான் தெரியும், நம்ம தான் அந்த டேஞ்சரஸ் அனிமல். ஆக்சுவலாக இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசியே ஆகணுங்க. இங்கே வந்து இன்னும் சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம், ஆனால் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தண்ணி ரொம்ப கலங்கலாக தான் இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக தான் இருக்கும். எனக்கு தெரியல, அது குரோக்கடைல்ஸ் உள்ளே இருக்கும்போது மாற்ற முடியாது. பட் ஆனால் அதுக்கு உங்கள் கண்டிப்பாக ஒரு வழி ஃபிகர் அவுட் பண்ணி இதை இன்னும் சூப்பராக மெயின்டைன் பண்ணலாங்க. ஒரு சீரியஸான உயிர் போகிற விஷயத்தை எவ்வளோ ஃபன்னியாக போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த குரோக்கடைல் பார்க்கில் நீங்கள் கூண்டில் பார்க்குற பாம்பெல்லாம் மட்டும் இல்லை, வெளியெல்லாமும் இந்த பாம்பெல்லாம் இருக்குது, இந்த விஷப்பாம்புகள் எல்லாமும் இருக்குது. நீங்கள் லக்கியாக இருந்தால் இது 1-2 பார்ப்பீங்கன்னு போட்டிருக்காங்க. என்னங்க இது? உள்ளே நடந்து டயர்டானாலும் கவலைப்படாதீங்க, ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் ஷாப் இருக்குது, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்குறதுக்கு. இந்த குரோக்கடைல் பார்க் வந்தது உங்கள் எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குது? செம்ம டுஷிதா. இங்கே பார்த்து பேசுங்க. அதுவும் வேல்ட்டு ஊட்டிடுச்சு. ஸ்னேக்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? ஸ்டாலிங் ஆக்சுவலாக இந்த மாதிரி துணியை வச்சு பண்ண போட்டு அப்படி அடுத்த அப்படி இருந்தது போவே. அதுக்கு நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப சின்னதுங்க. எனக்கு தெரிஞ்சு வெளியேருந்து உள்ளே வந்து ஒரு 500-600 மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை மிஞ்சி போனால் ஒரு 700-800 மீட்டர் இருக்கும். அதே வண்டலூர் ஜூ இதோட 10 டைம்ஸ் பெருசு. அவங்க தெரிஞ்சு பாருங்கள், அது வழியாக வந்தோம், ஒரே நேராக வருவோம். அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் குரோக்கடைல்ஸ் அப்படி இப்படி பார்த்துட்டு இதுதான் எண்டு. இதோ இங்கே இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டில். இதே வண்டலூர் ஜூவாக இருந்தால் உங்களுக்கு வந்து இதோட 10 டைம்ஸ் பெருசு, லிட்டரலாக 10 டைம்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. இந்த மாதிரி ஒரு குரோக்கடைலையும் ஒருத்தர் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், மெலனீஸ் என்க்ளோஷர் அடாப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் இந்த குரோக்கடைலில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இத்தனை பேர் மெயின்டெனன்ஸே இல்லைங்க. அடாப்ட் பண்ணவங்களாம் காசே தரது இல்லையா? கரியல் ஒன்றுமே காணுமே, எங்கே இருக்குதுன்னே தெரில. இன்னும் வெளியே போனால் ஒரே ஒரு குரோக்கடைல் இருக்குங்க. அது வந்து இந்த மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு க்ளோஸ்டு டேங்க்கில் தண்ணியில் வச்சுருப்பாங்க. நம்ம கீழேருந்து பார்க்கலாம். நான் அதை போய் காமிக்கிறேன் பாருங்கள். அழகாக இருக்கும். அழகாக இல்லை, அது ஒரு மாதிரி தான் இருக்கும், மெயின்டெனன்ஸ் இருக்காது. ஆனால் குரோக்கடைல் நல்லா பெருசாக ஒரு மாதிரி லெங்க்த்தாக இருக்கும் பாருங்கள். இவ்வளோ பெரிய டாட்டாய்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் பார்த்து இல்லைங்க. இங்கே பாருங்கள், க்ளீனஸ்ட்டு வாட்டர். இந்த தண்ணியை மாற்றி சுமார் ஒரு 25 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் முக்கியமாக பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க இது. இந்த குரோக்கடைல் பார்க்கில் ஜாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 40 வருஷம் வாழ்ந்த ஒரு முதல்ல இதே குரோக்கடைல் பேங்க்கில் 1970s சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்தாங்க. 40 வருஷம் வளர்ந்தது. இந்தியாஸ் லார்ஜஸ்ட்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். அதோட தோலை தான் அது இறந்ததுக்கப்புறமா அங்கே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. 2020 தாங்க இது இறந்து போச்சு. இதோட நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 17 அடியாங்க. இதோட இடை பார்த்தீங்கன்னா 500லேருந்து 700 கிலோவாம். அப்பா, இதெல்லாம் பாருங்கள், பலதரப்பட்ட முதலைகளோட முட்டைகள். உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இந்த குரோக்கடைல் பார்க்கில் இந்த VR ரியாலிட்டியும் வச்சுருக்காங்க, வர்ச்சுவல் ரியாலிட்டி. அது பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ் போட்டு ஒரு 5 நிமிஷம் உங்களை சேரில் உட்கார வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாம்பு முதலெல்லாம் இருக்கும். நீங்களும் முடிஞ்சால் அதை போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என் பையன் அதை போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். சூப்பராக இருந்தது. பிட் சின்டோபிளாஸ் இருந்தது. 360 பார்த்துட்டிங்களாங்க? இவ்வளோ தாங்க குரோக்கடைல் பார்க்கு. குரோக்கடைல் பார்க் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்னேக் ஷோ பார்க்கலாம், குரோக்கடைல்ஸ் பார்க்கலாம், ஒரு சில டர்ட்டில்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியை முடிச்சாச்சு. நடுவில் ஒரு பன்னீர் சோடாவும் குடிச்சாச்சுங்க. போய் கிளம்புவோமா? வெளியே போகும்போதும் உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கடை இருக்குது, நான் காமிக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, வெளியே போகும்போதும் உங்களுக்கு ஒரு முதல்ல இருக்குது, அண்டர் வாட்டரில் இருக்கும்னு சொல்லி கரியல். அதுதான் இது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் அன்க்ளீனாக தான் இருக்கும், ஆனால் முதல்ல சைஸை மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 18-20 அடி இருக்கும் போல இருக்குது. எவ்வளோ லெங்க்த்தாக இருக்குது பாருங்கள். இது கரியல் கேட்டகரி முதல்ல. அதோட அந்த முன்னாடி வாய் பகுதி மட்டும் பாருங்களேன், எவ்வளோ லெங்க்த்தாக இருக்குது. உள்ளெல்லாம் சுற்றிட்டு டயர்டாக வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு அழகாக ஒரு இளநீர் குடிக்கிறதுக்கு ஒரு கடையும் இருக்குது. நல்ல மசாலா போட்டு மாங்காவும் வாங்கி சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் வாங்குறாங்க.
1 hour தாங்க உள்ள டைமு. மணி பாருங்கள் 5:30 மணி ஆகுது. நான் ஒரு 4 மணிக்கிட்ட வந்திருப்பேன். மூடிட்டு இங்கே க்ளோஸே பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இந்த எபிசோடையும் இதே மாதிரி ஹாப்பியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவன் வந்து இங்கே வரத்துக்கு 2 காரணம் வந்து இந்த crocodile பார்க்குறதோட இவனுக்கு இங்கே இருக்கிற ஸ்னேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இந்த மாங்காய். இங்கே எதுக்கிட்ட அதிகமாக வர இந்த மாங்காய். இவன் ஒரு மாங்காய் ஃபேன். குக்கும்பர் இது 2த்தையும் வாங்கியாச்சு. ஸோ இந்த ஹாப்பினஸோட இந்த எபிசோடை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணோம். மாங்காய் செம்மையாக இருக்கான். ஸோ இந்த crocodile பார்க்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பாய் சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். மறந்துடாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.